வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளில் கிடைக்கிற பொருட்கள் கரெக்டாக கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற புகார் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. கடந்த ஒரு மாத காலமாகவே பொருட்கள் கரெக்டாக ஸ்டாக் இருக்கிறதில்ல ரேஷன் கடைகளில். இதனால் நிறையா புகார்கள் மக்கள்கிட்ட இருந்து வந்துட்டு இருந்தது. இந்த டைமில் மறுபடியும் கடைகளில் ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. 10% ரேஷன் கடைகளில் மட்டுமே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் கூடிய விரைவில் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசோட பொது விநியோக திட்டம், சிறப்பு பொது விநியோக திட்டம், இந்த 2 மூலியமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த 2 விநியோக திட்டத்தின் மூலமாக அரிசி, சர்க்கரை, கோதுமை, துவரம்பருப்பு, பாமாயில் இந்த மாதிரியான பொருட்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் கிடங்குகளில் ஸ்டாக் வச்சு அங்காடிகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி கொடுக்குற பொருட்களை நிறைய பேர் கள்ள சந்தைகளில் அதிக லாபம் ஈட்டுற நோக்கத்தோடு வித்துறாங்க. இதனால் உணவுப் பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள், குடிமை பொருள் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது புகார் நீங்கள் அளிக்கணும், இந்த ரேஷன் கடத்தல் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா நீங்கள் டயல் ஃப்ரீ நம்பரான 1955 என்ற நம்பர் 4 இலக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய புகாரை பதிவு செய்யலாம். உங்களுடைய நேம் கூட சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தப்பு இந்த மாதிரி அரிசி கடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக புகார் அளிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகளில், அதாவது ரேஷன் கடைகளில் அரிசி விற்கிறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் அது என்ன முக்கியமான தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு தமிழ்நாடு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன். ஸோ ரேஷன் கடைகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் அப்டேட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தடுக்கிறதுக்காக முக்கியமான திட்டம் நிறையா கவர்மெண்ட் தரப்புலேருந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதில் மெயினான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவியை பொருத்தி இனிமேல் இந்த வாகனங்கள் எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ண போகிறாங்க தமிழக அரசு. அது மட்டும் இல்லாமல் எந்த ரேஷன் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்களோ அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போதும் சரி, இறக்குமதி செய்யும் போதும் சரி, எடையை எடுத்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. எடை கரெக்டாக இருந்தால் தான் அந்த பொருட்களை ரேஷன் கடைகளில் வாங்குவாங்க. இதை கரெக்டாக ரேஷன் பணியாளர்கள் ஒப்புதல் கொடுத்த பின்னாடி தான் இந்த ரேஷன் பொருட்களையே ரேஷன் கடைகளில் விநியோகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த மாதிரியான குற்றச் செயல்களில் ஈடுபடுற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற விதமாக 1980 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது புகார் அளிக்கணும் அப்படின்னா அந்த நம்பரில் கூட நீங்கள் புகார் அளிச்சிக்கலாம். அதே போல் கடந்த ஆண்டு 7வது மாதத்திலிருந்து அந்த 1 மாதம், அந்த 7வது மாதத்தில் அந்த 1 மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட 49,40,516 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கிற 3610 குவார்ட்டல் பொது விநியோக திட்ட அரிசி, 1801 எரிவாயு உருளைகள், 1106 கிலோ கோதுமை, 1710 கிலோ துவரம்பருப்பு, 2140 லிட்டர் மண்ணெண்ணெய், 36 பேக்கெட் பாமாயில், இது எல்லாத்தையும் கடத்தலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கைப்பற்றியும் வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு. இந்த நிலையில் சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் அரிசி திருட்டு மறுபடியும் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் வந்திருக்கு. கடந்த 2 மாதமாக அரிசி திருட்டு ரேஷன் கடைகளில் உச்சம் அடைஞ்சிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா இந்த மாதிரியான மாவட்டங்களில் அரிசி கடத்துகிற பணிகள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாவட்டங்களில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் விற்கப்படுற அரிசிகள் அதிகமான விலைக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அரிசியை திருடிட்டு போய் அங்கே வித்துடுறாங்க. இந்த குற்றச்செயல்களை எல்லாம் தடுக்கிற வண்ணமாக
வந்து நிறையா ஒரு தகவல்களையும் சரி நிறைய ஒரு ஆக்ஷன்ஸை தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்ட 619 வாகனங்களை கைப்பற்றி அவங்களில் வாகனங்கள் ஓட்டுன நபர்களை கைது செய்திருக்காங்க. கள்ளச்சந்தை தடுப்பு இன்றியமைய பண்டங்கள் வழங்கல் பரிமாற்று சட்டம் 1980 கீழே ஒரு நபர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இன்றியமைய பண்டங்கள் கடத்தல் பதுக்கல் இந்த மாதிரியான புகார்களுக்கு 1800-599-5950 இந்த நம்பருக்கு, இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர், இந்த நம்பருக்கு நாம் கால் பண்ணி நம்மளுடைய புகாரை தெரிவிச்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.